Yogil Ministries presents ஜீவனை பேசு Speak Life. ஹalleluya, praise the Lord. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால ஜாய் டிவி நேயர்களை நாங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஜாய் குடும்பத்தினரே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களோட விசுவாச வாழ்க்கையில் ஜீவனை பேசி ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீங்க என்பதை நீங்கள் சொல்கிற சாட்சிகளையும் உங்ககிட்ட இருந்து வருகிற ஃபோன் கால்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இப்போ நேராக நம்ம ப்ரோக்ராம்க்கு நேராக கடந்து செல்வோம். அதுக்கு முன்னாடி ஜெபித்து ஆரம்பிக்கலாம், சரிங்களா? ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தருமையான நல்ல நாளுக்காக நன்றி. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் தகப்பனே, நீர் பிறந்த இந்த நாட்களை நாங்கள் கொண்டாடும்படியாய் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஒருவருக்கொருவர் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவிக்கும்படியாய் ஆண்டவரே நாட்களை நாங்கள் விசேஷித்துக் கொள்ளும்படியாய் அப்பா வரப்போகிற புதிய ஆண்டுக்கு எங்களை ஆண்டவரே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளும்படியாய் நீர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான சீசனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த விசேஷமாக இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவரே நாங்கள் நன்றி செல்லும்படியாய் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் திறக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ராஜா. நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் எவ்வளவு நல்லவராய், உண்மை உள்ளவராய், போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவராய் இருந்திருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளெல்லாம் சந்தித்தவரே, இம்மானுவேலரே, எபினேசரே, எங்களோடு இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த வருஷம் ஆரம்பத்தில் எங்களோடு ஜீவனோடு இருந்தவர்கள் இந்த நாட்களில் எங்களோடு இல்லை ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு நீர் சுகத்தை கொடுத்திருக்கிறீர், பலனை கொடுத்திருக்கிறீர், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறீர், நல்ல வீடு வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுக்கு செய்த நீர் நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கும்பொழுது அப்பா ஆண்டவரே இந்த நிமிஷத்தில் எங்கள் இருதயமெல்லாம் நன்றியாய் நிரம்புகிறதப்பா. எத்தனையோ பேர் எங்களை கைவிட்டிருக்கலாம் ஆண்டவரே, ஆண்டவரே உதாசனப்படுத்தி இருக்கலாம். நீர் எங்களை கைவிடாத நல்ல தகப்பனாய் எங்கள் கையை பிடித்து கொண்டு இருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே மரண இருளில் பள்ளத்தாக்கல பலவீனத்தின் நேரங்களில் ஆண்டவரே நீர் எங்களை தூக்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து பாதுகாத்தீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. நாங்கள் கால்கள் சறுக்குதுப்பா, எங்களால் முடியலன்னு சொல்லும் போது உங்கள் கிருபை எங்களை தாங்கினதுப்பா. உமக்கு நன்றி அப்பா, உங்கள் கிருபை எங்களை தாங்கினது. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி ராஜா. இருட்டா இருக்கு, என்னால் நடக்க முடியலப்பா, பலவீனமா இருக்கு, நான் சோர்ந்து போயிருக்கேன், என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு நாங்கள் வேதனைப்பட்ட காலத்தில் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு பலன் கொடுத்தீரப்பா. ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. எங்களை ஆதரித்தீர், எங்களை விசாரித்தீரப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி. அநேகருக்கு எங்களை நீர் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் வைத்தீரப்பா. ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. நன்றி 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 ராஜா. ஆண்டவரே எங்கள் வீட்டில் எத்தனையோ நல்ல காரியங்கள் நடக்கும்படி செய்தீரப்பா. ஸ்தோத்திரம். தேவைகள் எல்லாம் சந்தித்தீரப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே எத்தனையோ இடங்களை நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி பாதுகாத்து கொண்டிருப்பா. இந்த வருஷத்துல தகப்பனே ஆண்டவரே நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நீர் உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. நன்றி 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 ராஜா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி. எங்கள் ஆண்டவரே போக்கையும் வரத்தையும் நீர் ஆசீர்வதித்தீர். எங்கள் போக்கை வரத்தை ஆசீர்வதித்தீர். நாங்கள் பஸ்ஸில் போனாலும், காரில் போனாலும், ஆட்டோவில் போனாலும், நடந்து போனாலும், எங்கே போனாலும், எப்படி போனாலும் ஆண்டவரே உம்முடைய தேவ தூதர்களை கொண்டு நீர் எங்களை பாதுகாத்து கொண்டீரப்பா. அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பை நீர் எப்பொழுதும் வைத்திருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. நன்றி நன்றி நன்றி. எங்கள் பாதம் கல்லில் இடராதபடி அந்த தூதர்கள் எங்களை ஏந்தி கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மாவு பெசையும் எண்ணெயையும் தொட்டியையும் நீர் ஆசீர்வதித்தீர். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒன்றும் குறைவுபடாதபடி எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையில நிறைவாக இருக்கும்படியாய் கர்த்தாவே எங்கள் குறைவுகள் எல்லாம் நீர் நிறைவாக்கி கொண்டே இருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. எத்தனை நன்றி செலுத்த முடியும் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் அப்பா. லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த வாழ்க்கையில நாங்கள் இன்னைக்கு இல்லை ஆண்டவரே. எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிற கர்த்தர் இன்றைக்கும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகள் நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் சேர்ந்து நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் அவங்கள் இருதயத்தில் இருக்கிற வாஞ்சைகள் என்ன, உன் விருப்பம் என்ன, உன் வேண்டுதல் என்ன கேட்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் வேண்டுதல்கள் நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
எந்தெந்த சூழ்நிலைகளில் யார் யாருக்கு என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ ஆண்டவரே, நீர் மகிமையின் தேவன், நீர் நிறைவின் தேவன், நீர் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. அப்படியாய் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த பண்டிகை நாட்களில் யார் யாருக்கெல்லாம் என்ன தேவைகள் இருக்கோ, என்ன குறைவுகள் இருக்கோ, அது எல்லாவற்றையும் நீர் சூப்பர் நேச்சுரலா சந்திச்சிட்டீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படியா இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேனப்பா. ஸ்தோத்திரம். நன்றி 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 தகப்பனே. எல்லா கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்க, எந்தெந்த பலவீனத்தில் இருக்கிறவங்க, எங்கெல்லாம் நெருக்கப்பட்டிருக்கிறவங்க, விசாரிப்பட்டிருக்கிறவங்க, எல்லா இடத்துலையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தை பேசுகிறோம், உம்முடைய அன்பை பேசுகிறோம், உம்முடைய கிருபையை பேசுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ அப்பா. நன்றி 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 தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. நன்றி 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 உள்ள இருதயத்தோடு அப்பா நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ஆண்டவரே, நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு செய்த உபகாரங்கள் யாவற்றுக்காகவும் நாங்கள் எங்களால் எண்ணத்தை செலுத்த முடியும் அப்பா. எங்களால் என்ன திருப்பி கொடுக்க முடியும் ஆண்டவரே? எங்களால் ஒன்றும் முடியாதுப்பா. எல்லாமே நீங்க கொடுத்தது தான் ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயத்தோடு வருகிறோம். இந்த வருஷம்லாம் ஆண்டவரே, ஆண்டவரே இப்படிப்பட்ட டிவி சேனல்ல எங்களுக்கு நல்ல செய்திகளை கொடுத்திருக்கிறீரப்பா. நாங்கள் சோர்ந்து போய் உட்காரும் போது எங்களுக்குன்னு பேசும்படியான வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களை பலப்படுத்திருக்கிறீங்களேப்பா. அதை நாங்கள் மறந்து போலப்பா, அதை நாங்கள் மறந்து போல. தேங்க்யூ சொல்றோம், நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஊழியமாறலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றியுள்ள இருதயத்தோடு உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. எங்களை ஊழியக்காரர்களை கொண்டு எங்களை பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல குடும்பங்களை கொடுத்திருக்கிறீங்க, நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி ராஜா. இப்படியா இன்னும் எங்களுடைய தேவைகள் இன்னும் சந்திக்கப்படலை, இன்னும் திருமணம் முடியல, இன்னும் வீட்டின் காரியங்கள் நிறைவேறல, இன்னும் எங்கள் பிள்ளைகளோட படிப்பின் காரியங்கள் எதிர்காலம் எப்படி இருக்குன்ற தெரியல என்ற ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லா வாசல்களை திறப்பதற்காக நன்றி. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகள் நீங்குவதற்காக நன்றி. எல்லா தாமதங்கள் துரிதமாய் மாறுவதற்காக நன்றி. எல்லா கோணலான காரியங்கள் செவையாய் மாறுவதற்காக நன்றி. எதெல்லாம் கீழா இருந்ததோ இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் எல்லாம் மேலாய் மாறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை நாங்கள் பகிரும்படியாய் நீர் கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் டாடி. நன்றி செலுத்துகிறோம். இந்த பிறப்பின் நற்செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் ஆண்டவரை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி என்கரேஜ் பண்ணி அப்பா, வரப்போகிற புதிய ஆண்டில் ஆண்டவரே இன்னும் மேன்மையான இன்னும் மகிமையான காரியங்களை காணும்படியா நீர் கொடுக்க போகிற எல்லா தெய்வீக கிருபா வரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். முற்றிலுமா எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் இருதயத்தை திறக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசி இடைப்படுவீராக, நீரே பேசி இடைப்படுவீராக. புதிதும் ஜீவனமுள்ள மார்க்கத்தை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தினீரப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. கிருபாசன தண்டையில தைரியமாய் சேரும் ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னும் என்ன டாடி? தேங்க்யூ அப்பா. இந்த மட்டும் காத்த கர்த்தர் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறீர். யெகோவா ஈரே எங்கள் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீர். யெகோவா மெக்காதீஸ் எங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தராய் இருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம். யெகோவா நிசி எங்களுக்கு வெற்றி கொடுக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரே என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். இந்த நேரத்திலும் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இது சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ் காலங்கள் இல்லைங்களா? ஸோ கிறிஸ்மஸ் காலங்களில் நமக்கு எல்லாமே தெரியும். ஏசப்பா பிறந்த இந்த நாளை நம்ம முன்குறித்து, இந்த நாள் கிறிஸ்துவ பிறந்த நாள்னு நம்ம முன்குறித்து இந்த நாளை நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு மனதோடு கொண்டாடுறோம். சரி, ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிறிஸ்து எதுக்கு பிறந்தாரு. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் இருந்தாலும் எங்கே யார் பார்க்குறீங்களோ நீங்களே சொல்லுங்க. எதற்காக இயேசுப்பா பிறந்தாரு சொல்லுங்க. எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, நோய்களுக்காக, தரித்திரத்துக்காக, எல்லாவற்றுக்காகவும் இயேசப்பா அதிலிருந்து நம்மளை மீட்டு எடுக்கணுன்றதுக்காக பிறந்தாரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா? நம்ம சின்ன பிள்ளைங்கலேருந்து சண்டே கிளாஸ்லேருந்து கேட்டு கற்றுக்கொண்ட விஷயம். இப்பொழுதும் பார்க்குற என் அருமையான சகோதர சகோதரிகளே, இது உண்மையான விஷயம் என்னன்னா, இயேசப்பா நமக்காக பிதாவினால் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, நோய்களுக்காக, தரித்திரங்களுக்காக, நிர்வாணங்களுக்காக நாம் அனுபவிக்க
வேண்டிய காரியங்களை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, மரிக்க வேண்டும் என்பதற்காகவே பிறந்த ராஜா. ஆமேன். அவர் இம்மானுவேலராய், கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கிறதாம். பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல ஒரு விஷயம். கர்த்தத்துவம்னா என்ன தெரியுமா? கவர்மெண்ட் எங்க இருக்கான்? அவருடைய தோளில் இருக்கிறான். அதுதான் கிங்டம். பரலோக ராஜ்யம். ராஜ்யம்னு என்னது? கிங்டம். வருவதாக அப்படின்னு சொல்ற அந்த கிங்டம் எங்க? அப்பா கொண்டு வந்திருக்கிறான் அவர் பிறப்புல. அப்படியான ஒரு நல்ல நாள். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம இத்தனை வருஷமா கேட்டு வந்திருப்போம். ஸோ இன்னைக்கு புதுசா ஏசப்பா என்ன சொல்ல விரும்புறாரு அப்படின்றத நம்ம இன்னைக்கு கற்று தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். என்னோட வாசிக்கலாம் வாங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இது ஒரு சூப்பரான ஃபேன்சி நம்பர். நீங்க லைஃப்ல மறக்கவே கூடாது அப்படின்றதுக்காக இது நாங்கள் உங்களுக்கு சொல்றோம். மறக்கவும் மாட்டீங்க பாருங்க. ரொம்ப முக்கியமான வசனம். இந்த ஒரு வசனத்துல கிறிஸ்துவோடைய பிறப்பின் ரீசன் என்ன என்பதை தெளிவா ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். சரிங்களா? இத்தனை வருஷத்துல நம்ம நிறைய ரீசன்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம்? கற்று தெரிஞ்சிருப்போம். எல்லாவற்றுக்காக இருந்தாலும் உண்மைதான். நம்மை ரட்சிக்க, நம்மை மீட்டெடுக்க, நம்மை மன்னிக்க எல்லா காரியமும் உண்மை. அதுக்கும் விட உண்மையான வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாம் புத்திர ஸ்வீகாரம் அடையும்படியும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஆமென். பாருங்க, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர் யாரு? காலம் நிறைவேறுச்சு. அதாவது இத்தனை காலங்கள் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. இம்மானுவேல் பிறப்பாரு, கிறிஸ்து பிறப்பாரு. அவர் யூதேயாவில் உள்ள பெத்லகேமே, நீ இவ்வளவு சிறியதா இருந்திலும் முன்னில் இருக்கிற ராஜா தோன்றுவார்னு அந்த ஒவ்வொரு ப்ராஃபட்டிக் வேர்டும் நிறைவேறி அந்த கரெக்டா ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர். காலம் நிறைவேறின போது பிறந்தவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர் தான். ஏன்னா இவர் எதுல பிறந்தாரு? யூத குலத்துல பிறந்த இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் கீழே பிறந்தாரு. இவர் இந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவை பிதா அனுப்புறார். எதுக்காக வேண்டி? வாசிங்க. புத்திர ஸ்வீகாரத்தை நாம் அடையும்படி. ஆமென். நம்ம எதற்காக இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார் இந்த உலகத்துல? முதல் பாயிண்ட் என்னங்க? புத்திர ஸ்வீகாரம் அடையும்படி. என்னோட சேர்ந்து சொல்லுங்க. புத்திர ஸ்வீகாரம் நாம் அடைந்து கொள்ளும்படி, நாம் அடையும்படி. அடுத்து நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக. சரி, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை முதல்ல பார்ப்போம். புத்திர ஸ்வீகாரம்னா என்னங்க? நீங்க சொல்லுங்க. நான் அனாதையா இருக்கேன், ரோட்ல இருக்கேன், ஆதரவற்று இருக்கேன், அப்பா அம்மா இல்லாத இருக்கிறேன் அப்படின்னு இருந்த என்ன ஏதோ போனா போது என் வீட்டுக்கு வா அப்படின்னு தத்தெடுத்துக்கிறாங்கல்ல. அதுக்கு பேரு புத்திர ஸ்வீகாரம் இல்லை. சரிங்களா? அதுக்கு பேரு புத்திர ஸ்வீகாரம் கிடையாது. அப்போ புத்திர ஸ்வீகாரம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் சொந்த வீட்டுல என் ரத்தத்துல பிறந்த என் வீட்டு பிள்ளை, அந்த பிள்ளை ஒரு லெவல் ஒரு வயசு ஒரு பருவம் ஒரு மெச்சூரிட்டிக்குள்ள வந்த பிறகு அந்த வீட்டோடைய தகப்பனார் அந்த குழந்தைய, அந்த மகனை அல்ல அந்த மகளை என்ன பண்றாங்க? இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறாங்க. இவன் என்னுடைய குமாரன். எப்படி பிதா சொன்னார் இல்லையா? இயேசு கிறிஸ்து யோர்தான்ல ஞானஸ்தானம் எடுத்துட்டு வெளியே வரும்போது என்ன சொன்னாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்ட்டு பிதா குமாரனுக்கு புத்திர ஸ்வீகாரத்தை கொடுக்கிறார் அந்த யோர்தான் நதிக்கரையில. ஸோ பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல இறங்குறாங்க. அதே மாதிரி யூத குலத்துல என்ன பண்றாங்களா, இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட கலாச்சாரத்துல என்ன செய்வாங்களா, அவங்க வீட்டு பிள்ளைகளை அந்த 11 வயசோ ஒரு ஏஜ் வரும்போது, ஆனா அதுக்கு முன்னாடி எல்லா ஆகமங்களை அவங்க படித்து முடிச்சிருக்க வேணும். சரிங்களா? அதுல ஃபுல்லா தரவாயிட்ட பிறகு அவங்க அந்த ரபாய் கிட்ட எல்லா டீச்சிங்ஸ் அண்ட் ட்ரைனிங்லாம் போயிட்ட பிறகு அதுக்கப்புறமா இந்த பிள்ளைய இனிமேல் எனக்கு பதில் நான் போகாத முடியாத இடத்துக்கு என் பிள்ளை போவான், எனக்கு பதில் அவன் சைன் போடுவான், எனக்கு பதில் என்னோட அத்தாரிட்டியோட அந்த ராயல் சைனட், அந்த முத்திரை மோதிரம் அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய குமாரனுக்கு அந்த ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார் தகப்பனார். அதுக்கு பேர் தான் புத்திர ஸ்வீகாரம். ஸோ இந்த புத்திர ஸ்வீகாரத்தை நாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவிடத்துல பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டிருக்கார். சரிங்களா? இயேசு கிறிஸ்து எதுக்காக அனுப்பப்பட்டார்னா, நம்ம முழுமையா நம்ம தகப்பனா இருக்கிற
தேவனை இணைத்து, அவரோடு இணைத்து எப்படி அந்த புத்திர ஸ்வீகாரம் இயேசு கிறிஸ்துக்கு கிடைத்ததோ அதே மாதிரி நமக்கும் கிடைக்க முடியும், கிடைத்து இருக்கிறது. இனி என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் போகிறேன் அப்படின்ட்டு சொன்னார் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு பரம ரகசியம் இந்த புத்திர ஸ்வீகாரத்தை நாம பெற்றுக்கொள்ளும்படி. எப்படி நம்மளை பார்த்து சொல்றார், என்ன சொல்றாரு? நீ என்னுடைய நேசகுமாரன், நீ என்னுடைய நேசகுமாரத்தி, உன்னில் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தைகளை அவர் நம்ம மேல கூறுவதுதான் அந்த புத்திர ஸ்வீகாரம். அப்படின்னு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த ஆவி, அந்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. அடுத்து 2வது பாயிண்ட் பாருங்க. நியாய பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறாங்க, அது மீட்டுக்கொள்ளணும் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. மீட்டுக்கொள்றதுனா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி அங்க அடமானத்துல இருக்கு, ஆல்ரெடி எங்கள் அடிமைத்தனத்தில் இருக்குது, அங்கே வந்துட்டு ஒரு ஸ்லேவரியில், ஒரு மார்ட்கேஜில், ஒரு பிளட்ஜில் இருக்குது. அதை என்ன பண்ண போகிறாங்க? அதை மீட்டெடுக்கணும், ரெஸ்டோர் பண்ணணும். திரும்பி உள்ளே இருக்கிறத, மாட்டிக்கிட்டு இருக்கிறத, சிக்கிக்கிட்டு இருக்கிறதுல, அறியாமையில் இருக்கிறதுல, பலவீனத்தில், நோய் நொடியில், மரணத்தில் இருக்கிறதுல, தரித்திரத்தில் இருக்கிறதுல மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக குமாரனை பிதா அனுப்பினார். எவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் நற்செய்தி பார்த்தீங்களா? இந்த நியாய பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறவர், ஆனா அவரே நியாய பிரமாணத்தின் கீழே தான் பிறந்தாராம். வசனம் படிச்சிடும் இல்லையா? அப்படி இருக்கிறவர்களை மீட்டெடுக்கும்படியாக குமாரனை பிதா அனுப்பினார். ஸோ இதுக்கு இன்னொரு வசனம் நான் வாசிக்கிறேன், அதே கலாத்தியர்ல. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருக்கும். முன்னாடி இந்த விசுவாசம், இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்கிற விசுவாசம் வரத்துக்கு முன்னாடி நியாய பிரமாணத்துக்குள்ள எப்படி இருந்தோம்னா காவல் பண்ணப்பட்டிருந்தோமா. அது அரெஸ்ட் பண்ணி நம்மளை பிரிசன் பண்ணி போட்டு வச்சிருந்ததுதான். ஏன்னா இந்த நியாயப்பிரமாணம் எல்லாவற்றிலும் ஒரு கட்டுத்திட்டங்கள், செயல்பாடுகள், அப்புறம் பலி செலுத்துதல் இதெல்லாம் இருந்ததுனால மனுஷனால அதை செய்ய முடியாம போனதுனால, ஒருவனும் அதை முழுமையா ஃபாலோ பண்ண முடியாததுனால இயேசு கிறிஸ்துவே அதே நியாயப்பிரமாணத்துல அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி, அந்த நிறைவேற்றுதலுடைய அரங்கேற்றதை அதற்குள்ள இருந்து நம்மளை மீட்டெடுத்து, இப்பொழுது அவருடைய ரத்தத்தினால புதிதும் ஜீவனும் உள்ள மார்க்கத்தை திறந்து கொடுத்து கிருபாசன தொண்டைக்குள்ளே தைரியமாய் போரும் சேரும் ஸ்லாக்கியத்தை கொடுத்துட்டார். எவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் நற்செய்தி பார்த்தீங்களா? ஸோ இன்னைக்கு நீங்களும் நாங்களும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இல்லை. இப்படிப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்துட்டார். அப்போ நம்ம எதற்கு கீழே இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு தோணுதா இல்லையா? எஸ், நம்ம இப்ப எதற்கு கீழே இருக்கிறோம்னா அவருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கைக்கு கீழே இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கைக்கு கீழே இருக்கிறோம். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் பாருங்க. நாம இனி நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை. ஏன்னா நியாயப்பிரமாணம் நேரம் எதை கொண்டு போய் முடிகிறது? மரணத்துக்கு கொண்டு போய் முடிகிறது. ஆனா அவருடைய ரத்தம் எங்க கொண்டு போய் விட்டுது? நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் விட்டுச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ஏன்னா அவருடைய ரத்தத்தினால மரணத்தை தோற்கடித்து அவர் ஜீவனுக்குள்ள அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றும் உயிரோடவே இருக்கிறவராய் இருப்பதனால நீங்களும் நானும் ருசி பார்க்க வேண்டிய மரணத்தை அவர் ருசி பார்த்ததுனால அந்த விளைவாய் கிடைத்த ஜீவனை நமக்கும் இலவசமாய் அவர் நமக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிறிஸ்மஸ் நற்செய்தி பாருங்க. எப்பவுமே நம்ம மாட்டு தொழுவம், குடில் இதெல்லாம் நல்லது. இதுதான் அவர் ஏழ்மையின் கோலமா தாழ்மையா அவர் தன்னைத்தானே என்ன பண்ணாரு? வேற அந்த ரூபம் எடுத்து வந்தார், ரைட். ஆனா எதற்காக? அதிலே நிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, ராஜாதி ராஜாவாக, எல்லாவற்றுக்கும் அதிபதியாக, அரசாளுகிறவராக, எல்லா ஆளுகை படைத்தவராக, சர்வத்தையும் அரசாளுகிறவர். அப்படின்னா கிங் ஆஃப் கிங்ஸ். அவருக்கு மேல எந்த நாமமும் இல்லை. அப்படிப்பட்ட அவர் அவருடைய நாமத்தை அவருடைய சொந்த பிள்ளைகளாயிருக்கிற நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். இதுக்கு நம்ம எவ்வளோ நன்றி செலுத்த முடியும்? இந்த வருஷத்து கடைசியில் நம்ம யோசிக்கலாம், ஆமாம் வருஷத்தில் ஆரம்பத்தில் வாக்குத்தத்தம்னு சொன்னாங்க, இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொன்னாங்க. கடைசியில் வருஷம் முடிவே வந்துருச்சு, இன்னும் எதுவுமே நடக்க காணோம், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் நான் பார்க்க காணோம். நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உண்மையாகவே ஆண்டவரோட அன்பின் முழுமையை நீங்கள் இன்னும் ருசி பார்க்கலன்னு அர்த்தம். இன்றைக்கு நீங்கள் ஜீவனோடு இருந்து இந்த இடத்துல இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிறீங்கனாலே இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம், பெரிய கிருபை.
எத்தனையோ பேர் இன்றைக்கு ஆரம்பத்தில் இருந்தவங்க நம்ம கூட இல்லை, நமக்கு தெரியல, நம்ம சில நேரத்தில் நமக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஆனால் அப்பா நமக்கு கிருபையாய் நமக்கு ஜீவனை கொடுத்து ஜீவன் தந்து அன்பு கூர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஜீவனையே கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே பிறந்தார். ஹல்லேலூயா. அப்படி நம்மை புத்திர ஸ்வீகாரத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகும்படியாக, நியாயப்பிரமாணத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவிடத்துல என்ன அந்தஸ்து இருந்ததோ, அதுதானே புத்திர ஸ்வீகாரம், என்ன ஒரு ஆக்சஸ் இருந்ததோ அதே ஆக்சஸை நமக்கு கொடுக்கும்படியாய் அவர் நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிங்க. இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கு இந்த வருஷம் முடியறதுக்கு, இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றி 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 சொல்லிட்டு நீங்கள் ஒரு பேப்பர் பேனா எடுத்து தனியாக உட்காந்து, நீங்கள் குடும்பமாக உட்காந்து, நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறீங்களோ உட்காந்து, நான் ஒரு நல்ல ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன். இந்த ஒருவேளை உங்களுக்கு மறந்து கூட போயிருக்கலாம், அதனால் உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க, உங்கள் கேலரியில் போய் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் போய் பாருங்கள், வாட்ஸ்அப்பில் போய் பாருங்கள். ஆண்டவர் செய்த நன்மைகள் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு பெரிய கதவுகளை திறந்து விட்ட காரியமாக இருக்கலாம். நாம் நன்றிய உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களை நான் சொல்கிறேன், நம்மை நியாயப்பிரமாணத்தின் கீழே காவல் பட்டிருந்த நம்மளை அவர் மீட்டெடுத்து ஒரு விடுதலைக்குள்ள நம்மளை கொண்டு சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் பாருங்க. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கர்த்தர் தாமே உங்களுடைய எல்லா விதமான மனதோடைய ஆசைகளை, வேண்டுதல்களை நிறைவேற்றுவாராக. நன்றி உள்ள இருதயத்தோடு நம்ம அப்பாவுடைய சமூகத்தில் சென்று நம்ம இந்த வசனங்களை படித்து, அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். பிள்ளைகள்னா லிட்ரலா பிள்ளைகள் தாங்க. ஜெபம் பண்ணும் போது மட்டும் பிள்ளைகள் இல்லை, கிச்சனில் வேலை செய்யும் போதோ ஆஃபீஸ் போகும்போது அப்போ பிள்ளைகள் எல்லாம் கிடையாது. எப்போ ப்ரேயர் பண்ணும் போது மட்டும் பிள்ளைகள் நீங்கள் நினைக்க, எல்லா டைமும் அப்பாவுக்கு நம்ம பிள்ளைகள் தான். நாம் பூச்சி புழு கிடையாது, நாம் மண்ணு கிடையாது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு, நாம் அப்பாவுடைய மடியில் உட்கார்ந்துருக்கிற செல்ல பிள்ளைகள் என்பதை நாம் ரியலைஸ் பண்ணி, அப்பா தேங்க்யூ, நீங்கள் இந்த மாதிரி இந்த உலகத்துக்கு மனுக்குலத்தையே மீட்டெடுத்து எல்லாருடைய பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் தரித்திரங்களையும் எல்லாவற்றையும் நீங்கள் நீக்கி புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்து நியாயப்பிரமாணத்தின் கீழே அடிமைத்தனத்தில் இருந்தவங்களை மீட்டெடுத்து இவ்வளவாய் நீங்கள் நேசிச்சிருக்கிறீங்களே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. இந்த வருஷத்தோட கடைசியில் இன்னும் another சான்ஸ். யாரெல்லாம் நீங்கள் இன்னும் மன்னிக்கலையோ எல்லாரையும் முன்னாடி கொண்டு மன்னிச்சிருங்க. இது எந்த ஒரு கோபம், கசப்பு, வைராக்கியம், மார்க்கபேதம், பிரிவினைகள், இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஈகோ எதுவுமே இல்லாதபடி நம்மளை ஒரு சின்ன குழந்தைங்களை போல எல்லாரையும் நேசிச்சு எல்லாரையும் அன்பு செலுத்தி இந்த கடைசி வருஷத்துக்குள்ள நம்ம விஷயங்களை நம்ம செட்ரேட் பண்ணணும். நம்ம அடுத்த வருஷத்துக்குள்ள போகும்போது ஆண்டவர் நம்ம கேட்குறோம்ல, ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுங்க, இந்த புதிய ஆண்டுல என்னை இப்படி பிளஸ் பண்ணுங்க, என்னை இப்படி இருக்க செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? அதற்கேற்றார் போல கனி கொடுக்கும்படியாய், அதற்கேற்றார் போல நம்மளோட ஹார்ட்டை பாஸ்டர் பண்ணும்படியாக நம்ம உட்கார்ந்து ஒரு நோட்டை எடுத்து எழுதுவோம். 2025 தேங்க்ஸ்கிவிங். ஆண்டவர் இதுவரைக்கும் எனக்கு என்னென்ன செய்திருக்கார், எங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன செய்திருக்காரு, எங்கள் பிள்ளைங்களுக்கு என்னென்ன செய்திருக்கிறாரு, எப்படி இருந்த நம்மை லாஸ்ட் 5 இயர்ஸ் அப்படியே திரும்பி பார்ப்போம், என்ன நடந்ததுன்னு திரும்பி பார்ப்போம். அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். ஒவ்வொரு காரியத்துக்கும், ஒருவேளை உங்களை மன்னிக்க வேண்டியவங்க பக்கத்தில் இல்லைங்க, இல்லை அவங்க பேசாமல் இருக்கிறாங்கங்க, அவங்க எங்கேயோ தூரத்தில் இருக்கிறாங்கனாலும் பரவாயில்ல, ஒருவேளை மறித்தே போயிருந்தாலும் கூட பரவாயில்லைங்க, ஆனால் முன்னாடி கொண்டு மன்னிச்சிருங்க. இது அவங்களுக்காக வேண்டியில, நமக்காக. ஒரு வசனம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பூமியில மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி அப்படின்ட்டு ஒருத்தரை ஹீல் பண்ணுவார். சரி, அது இயேசு கிறிஸ்துங்க, அவர் தாங்க மனுஷகுமாரன் அப்படின்னு கரெக்ட் தான். ஆனால் அதே கிருபையை நீங்க பொண்ணு நீங்க பையனை சொல்லும் போது உங்களையும் அவர் அப்படிதான் கூப்பிடுறார். எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும், எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்காதிருக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் அப்படின்ட்டு தெளிவா எழுதியிருக்கிறார். சரிங்களா? ஸோ நாம மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறோம். அப்படி பெற்றுக்கொண்டு அதை செய்யும் பொழுதுதான் அவங்களுடைய நோயும் கூட சுகமாகும், நம்மளுடைய ஹார்ட்டும் ஹீல் ஆகும். அதற்காக
நாம் அநேகரை இல்லை எல்லாரையும் மன்னிக்கிறவர்களாக அந்த இடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு இருதயத்தோட பாஸ்டர் வலிக்குதுன்னா அப்பாட்ட போய், ஆண்டவரே இந்த இடத்துல எனக்கு வலி இருக்குது, இந்த இடத்துல எனக்கு வேதனை இருக்குது, ஆனால் என்னால் சந்தோஷமாக பண்டிகை கூட கொண்டாட முடியாத அளவுக்கு என் வேதனைகள் இவ்வளோ பெருகி இருக்கிறது ஆண்டவரே, கொண்டு போகலாம் அப்பா கிட்ட போய் சொல்லலாம். அப்பொழுது அப்பா என்ன பண்ணுவாராம்? மன்னிக்கிறதுக்கு தயவு பொருந்துகிற அந்த இருதயத்தை நமக்கு கொடுப்பார். நம்ம கேட்க மாட்டோம். என்ன சொல்லுவோம் அப்பாட்ட போயிட்டு? அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னு நம்மளுடைய ஜெப நேரத்துலையும் சரி, நம்மளுடைய வர்ஷிப்போ எது பண்ணும் போதும் சரி, இதை தான் முன்னாடி வச்சுக்கிட்டு நம்ம மேலேயே ஒரு பிட்டி பார்ட்டி பண்ணிக்கிட்டு நம்ம மேலே நம்மளே சுய பரிதாபத்தை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்போம்? நானே பாவம், என்னை இப்படி பண்ணிட்டாங்க, என்ன நொறுக்கிட்டாங்க, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, எனக்கு சேர வேண்டியதை சேர்க்கலை, என்னை பற்றி இப்படி அவதூறாக பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் பண்ணாத விஷயங்களை, நான் செய்யாத காரியங்களை செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் என்னத்துக்குங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பரலோகத்தின் தேவன் மனித ரூபத்தில் இறங்கி வந்து நமக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்து கீழ்ப்படிந்து அடிமையின் ரூபம் எடுத்து எது வரைக்கும் அவரை தன்னையே தாழ்த்த முடியுமோ மேக்சிமம் அது வரைக்கும் நம்மளை தாழ்த்திருப்போமா? அந்த மாதிரி தாழ்த்தி, அதுக்கு அப்பா கிட்ட கிருபை இருக்கு, கண்டிப்பா இருக்கு, ஆனா நம்ம கேட்கணும். சரிங்களா? ஏன்னா அந்த இடத்துக்கு நம்ம வரணும். பாருங்க, ஓகே டாடி, உங்க நாமத்து நிமித்தம் உங்களுக்காக ஆண்டவரே நான் மன்னிக்க நான் சித்தம் கொண்டிருக்கிறேன், என் இருதயத்தை நான் விரிவாய் திறக்கிறேன், நீங்க அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி எனக்கு கொடுத்ததுனால என்னால மன்னிக்க முடியும், நான் நியாயப்பிரமாணத்திலிருந்து வெளியே வந்ததுனால மற்றவங்க மேல என்னால் கிருபியா இருக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு வெளிச்சத்தோட நீங்க வாழ்ந்து ஒவ்வொருத்தரையும், அது உங்களுடைய கடந்த காலத்துல இருக்கலாம், உங்களுடைய இன்லாஸ் ஃபேமிலியா இருக்கலாம், இல்ல உங்களோட பிள்ளைகளா இருக்கலாம், யாரா வேணா எது வேணா எப்படி வேணா இருந்துட்டு போறாங்கங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா அப்பாவுடைய பார்வைக்கு முன்னாடி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் ஏமாற்றலையா? அவர் மேல டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் துப்பலையா? அவர் அன்றைக்கு வரைக்கும் ஹோசன்னா ஹோசன்னான்னு பாடினவங்க சிலுவையில் அறையும்னு சொல்லலையா? யோசிச்சு பாருங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம மற்றவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னன்னா, அந்த மன்னிக்கிற விஷயங்கள், நேசிக்கிற விஷயங்கள், நம்புகிற விஷயம். ஏன்னா அன்பு சகலத்தையும் நம்புமா, சகலத்தையும் நேசிக்குமா, சகலத்தையும் சகிக்குமா. பாருங்க, சகிக்கும் என்ன ஒரு வார்த்தை! அப்படி எவ்வளோ முன்ன மாதிரி அந்த சகிக்கிற அந்த டிகிரி ஆஃப் சகிக்கிற தன்மை எவ்வளோ நம்ம வாழ்க்கையில இருக்கு. இன்றைக்கு நம்ம இருதயத்தை திறந்து அப்பா கிட்ட, ஆண்டவரே எனக்காக நீங்க இவ்வளோ செய்திருக்கிறீங்க, நான் என்ன எல்லாம் தான் நான் தான் பெருசா பண்ற மாதிரி பண்ணிட்டு நான் யோசிச்சு உட்காந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு என் இருதயத்தை நான் விரைவா திறக்கிறேன்ப்பா. அன்பின் பரலோக தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரை நன்றி செலுத்துகிறோம். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு அருமையான சகோதரன் சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிற தகப்பன், இந்த பண்டிகை நாட்களில் சந்தோஷத்தோட குதூகலத்தோட ஒவ்வொருத்தரும் குடும்பத்துல எல்லாரையும் மன்னித்து எல்லாரையும் விடுதலை பண்ணி அப்பாவின் செல்ல பிள்ளைகளாய் நீர் எங்களை பார்க்கும்பொழுது, எங்கள் இருதயத்தை பார்க்கும்பொழுது சபாஷ், வெரி குட், வெல்டன் அப்படின்னு நீங்க சொல்லும்படியாய் கர்த்தாவே அப்பா, அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு வேண்டிய பலனை கொடுங்க, எங்களுக்கு மன்னிக்க வேண்டிய கிருபைகளை கொடுங்க. எங்களுக்கு ஆண்டவரே, சத்ரு எந்தெந்த இடத்தெல்லாம் குருட்டாட்டம் பிடித்து நட்புகளையும் உறவுகளையும் கெடுத்து வைத்திருந்தாலும் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் எல்லாவற்றையும் உடைக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்துல நிறைவான சமாதானம், சந்தோஷம், உற்சாகம் உண்டாகட்டும். தகப்பனே நன்றி. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களை, எல்லைகளை, பிள்ளைகளை, சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் திருக்கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. நன்றி, நன்றி, நன்றி. இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு சொன்ன இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டு நீங்கள் பண்டிகை நாட்களில் வேதத்தை தியானித்து தனியாக உட்காந்து கிராட்டிடியூட் லிஸ்ட் எடுத்து உங்களோட ஹார்ட்டை செட்ரேட் பண்ணி யாரை மன்னிக்கணுமோ மன்னித்து வருகிற புதிய ஆண்டில் நம்ம தயார்படுத்தி கொண்டு ஒருவர் அடுத்த வாரம் சந்தித்து வாழ்த்த போகிறோம். அன்பின் வாழ்த்துக்கள். God bless you. For your prayer request and contact Dr. Crystal Daniel, number 6/29, Bellalar Street, Velachery, Chennai 42, Tamil Nadu. Our phone number 90437 72105.
ஆசீர்வதிப்பாராக.